இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமேன், ஆமேன். எசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கோ அவரோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ பார்த்தீங்களா, என் ஆவி உண்மையில என் வார்த்தை உன்னாவில அருளச் செய்து பெருகச் செய்வேன், சந்ததியிலும் நான் தொடரச் செய்வேன். அதனால தான் இந்த வார்த்தையை போட்டு பாடினது. எதுவும் நம்ம சொந்த கருத்து இல்லை, எல்லாமே வசந்த இருக்கிறது தான் போட்டு பாடுறேன். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேலே இருக்கிற ஆவி யார் மேலே இருக்கணும்? பிள்ளைகள் மேலே இருக்கு. பிள்ளைகள் இருக்கிற ஆவி யார் மேலே இருக்கணும்? பேர பிள்ளை மேலே இருக்கு. பேர பிள்ளை இருக்கிற ஆவி என்ன இருக்கணும்? தொடர்ந்து சந்தானத்து மேலே இருக்கணும். எசாயா 35:10. எசாயா 35:10 படிக்கிற, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். எசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். அது எங்க இருக்கு? 1. இன்னாவி உன்மேலே என் வார்த்தை உன்னாவில், என்னாவி உன்மேலே என் வார்த்தை உன்னாவில் அருளச் செய்து பெருகச் செய்வேன், சந்ததியிலும் நான் தொடரச் செய்வேன். அருளச் செய்து பெருகச் செய்வேன், சந்ததியிலும் நான் தொடரச் செய்வேன். சத்தியத்தில் வாழும் சந்ததிகள் தலைமுறை தலைமுறை நிலைத்திடுமே. ஆண்டவரால் போதிக்கப்பட்டு சமாதானமாய் குடியிருப்பார். ஆண்டவரால் போதிக்கப்பட்டு சமாதானமாய் குடியிருப்பார். எசாயா 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பையன் பார்க்கல, என் பொண்ணு பார்க்கல, என் வீட்டுக்காரர் சரியில்லை, ஏன் சரியில்லை, அவன் சரியில்லை, இது பிரச்சனை, வீட்டுக்குள்ள அது இது லைஃப் எல்லாமே கெட்டு எதுக்கு தொலைஞ்சு போகுது தெரியுமா? சத்தியத்தில் வாழலை, சத்தியத்தில் வளரலை. சத்தியத்தில் வளர்ந்தா எப்படி இருக்கும்? தகப்பன் கரெக்டாக இருப்பான், தாயும் கரெக்டாக இருக்கும், பிள்ளைகளும் கரெக்டாக இருக்கும், சந்ததியும் கரெக்டாக இருக்கும், சந்ததி கரெக்டாக போகும், தலைமுறை தலைமுறை. ஆமென். அப்போ எதில் வளரணும்? வாழணும். நீங்கள் எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்காங்க, வாழ்கிறாங்க. ஆனால் எது இல்லை? எவ்வளோ ராஜாக்கள் வாழ்ந்தாங்க. ராஜாவுடைய சொத்துக்கெல்லாம் எவ்வளோ? யாரும் இப்போ இருக்கிற கார்பரேட்டோட ராஜாக்களுடைய சொத்துலாம் அதிகம் தெரியுமா? தாவீது டன்னுலாம், சாலமோனுக்கு டன்னுலாம் இன்றைக்கி எவன்டி இல்லை. அவ்வளோ பெரிய டன்னுகள். அதெல்லாம் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு தாளந்துன்னா 40 கிலோ தங்கம். 40 கிலோ தங்கம் தான் ஒரு தாளந்துன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா தாளந்துன்னா 10 ரூபா நினச்சிக்கிறாதீங்க, 100 ரூபான்னு நினைக்காதீங்க. பைபிளில் போட்டிருக்க ஒரு தாளந்துன்னா எவ்வளோ? 40 கிலோ. தாளந்து நிறைய, தாளந்து அளவில் கல்மழை பெய்யும். எவ்வளோ பெருசாக பெய்யும்? 40 கிலோ வெயிட்டில் கல்மழை பெய்யும். நல்லா நினச்சிக்கங்க. சங்கீதம் 23:6. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23 தாவீது பாடுறாரு. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவரை தொடர்ந்து அவர் பிள்ளைகளை தொடரும். ஆமென். உங்களுக்கு சொல்கிற ஒரு உண்மை நடந்த சம்பவம். லயோலா காலேஜில் 2003லேருந்து 5 இருக்கும். அந்த காம்பவுண்ட் ஓரமாக பங்கு கோயில் இருக்கும். அந்த இன்ஜினியர் காலேஜ் வச்சுருக்காங்களே, அது பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. அது பங்கு கோயில். அந்த கோயிலில் தியானம் நடத்திட்டு ஒன் டே ஒரு அம்மா ஊழியக்காரவங்க என்னை பிரதர் கேட்டாங்க, வாங்க பிரதர் அப்படின்னு வர்றேன்னு சொல்லி நடத்துகிறேன். காலையில் நாங்கள் 9:30 தொடங்கினோம். அப்படியே ஒரு 12 மணிக்கு கேப் விட்டு டீ பிரேக் கொடுத்தோம். டீ பிரேக் விட்ட உடனே நான் தொடர்ந்து பிரதரும் 2 பேர் எடுத்தாங்க. அப்புறம் நான் ஒரு 12:30 மணிக்கு தொடங்க பாடிட்டு இருக்கேன். பாட போகிறேன். ஒரு பையன் நம்ம இப்படி இவங்களை மாதிரி ஒரு பையன் வந்தான்.
வந்து என்ன சொல்லுமா செஞ்சான், பிரதர் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா அதனால் கோல்டு பேனா இதை விட நல்லா அழகாக காஸ்ட்லி ஒரு 100 இப்போலாம் 100 200 300 இருக்கும். அப்படி ஒரு பேனா எடுத்து வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும். என்னப்பா கிஃப்ட்டு, சரி அப்படின்னு வாங்கிட்டேன். உங்களை என்ன தெரியுதான்னு கேட்டான். எனக்கு தெரிலப்பானே. உங்களை எனக்கு தெரியும்னா. அப்படியாப்பா நான் கொஞ்சம் சொல்லவா அப்படின்னு கேட்டான். சொல்லுப்பானே. அப்போ ஜனங்கள் உட்காந்துருக்காங்க சர்ச்சில். அவன் எடுத்து மைக் எடுத்து சொன்னான், பிரதரை வந்து என்னைய தெரியாது, எனக்கு பிரதரை தெரியும் அப்படின்னா. அப்போ நான் ஒரு சாட்சி சொல்கிறேன். இந்த ஏரியாவில் தான் என் வீடு இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் வந்து பிரதர் ஒரு மலையாள வீட்டில் ப்ரேயருக்கு வந்தாங்க. அந்த கோடம்பாக்கம் அந்த லைலா காலேஜுக்கு பேக் சைட் அந்த பங்கில் ஒரு வீட்டில் ப்ரேயருக்கு போய் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு 10 பையங்க உட்காந்துட்டாங்க. 10 வாலிப பிள்ளைங்க, +2 படிக்கிறவங்க, +1 படிக்கிற பிள்ளைங்க உட்காந்துட்டாங்க. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து செய்தி கொடுக்கும்போது பாடி செய்தி கொடுக்கும்போது விளையாண்டுட்டு இருந்தாங்க சிலர். ஒரு 2-3 பையங்க கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தாங்க. ஒரு 4-5 பையங்க ரொம்ப விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் மெசேஜ் கொடுக்க போகும்போது சொன்னேன், தம்பி இங்கே யாருக்காவது வந்து ப்ரேயர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் எந்திரிச்சு போகலாம். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, ஜெபம் பண்ணோம், அவங்க வந்து இந்த பிள்ளைங்க பாஸ் ஆகணும், ஜெபம் பண்ணுங்க பிரதர் கூப்பிட்டாங்க. நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா படித்து முன்னேறணும், நான் வந்து இங்கே ஜெபம் பண்ண வர்றேன்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எந்திரிச்சு போகிறவங்க எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பையன் சொன்னான். பிரதர் இப்படி சொன்னாங்க. இப்படி சொன்னோன்னு 5-6 பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேரும் மட்டும் உட்காந்து ப்ரேயரில் உட்காந்தோம். ஒரு 10-15 பேர், ஒரு 20 மக்கள்கள் இருந்தாங்க. பையங்கள்லாம் போயிட்டாங்க, ஒரு 5-6 பேர். அப்போ அவன் சொன்னான், நாங்கள் 4-5 பேரில் வந்து நான் ஒருத்தவன் தான் கிறிஸ்தவன், இன்னொரு 3 பையங்க வந்து இந்து. நாங்கள் மார்க்கே எடுக்க மாட்டோம், ஒழுங்காக மார்க்லாம் எங்களுக்கு வராது, நாங்கள் ரொம்ப டம்மி. அதனால் எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நாங்கள் ஜெபத்தில் உட்காந்துட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பெலாம் மந்தோம். ஆனால் ரொம்ப ஸ்டாராக படிப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் வருவாங்க. அவங்க தான் அந்த 4-5 பேரில் அவங்களாம் ரொம்ப லீடிங்காக படிப்பாங்க, ரொம்ப மார்க்கு ஹையஸ்ட்டு, ஃபஸ்ட் கிளாஸ் வருவான். அதில் செகண்ட் கிளாஸு அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. எனக்கு படிக்க தெரியும், எனக்கு திறமை இருக்குது, நான் அப்படி வந்துடும் சொல்லலாம் போயிட்டாங்க. பிரதர் ஜெபம் நடத்திட்டு போயிட்டார். இப்போ 5-6 வருஷம் ஆகுது. எத்தனை வருஷம் ஆகுது? 5-6 வருஷம் ஆச்சு. நான் பிரதரை பார்க்கல. அது பிற்பாடு நான் படித்து காலேஜ் போயிட்டேன். காலேஜ் முடித்து இன்றைக்கி வேலையில் இருக்கிறேன். அந்த பயலுக்கு காலேஜே ஃபஸ்ட்டு மார்க் காலேஜே அமையலை. இப்போ காலேஜ் நிறையா இருக்குது, அப்போ காலேஜ் நிறையா இல்லை, அதனால நிறைய ஷீட்டு கிடைக்காது. அவங்களுக்கு காலேஜாக சிலருக்கு அமையலை. அந்த எந்திரிச்சு போன யாரும் இன்ன வரைக்கும் வேலை கிடைக்காம இருக்காங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி ப்ரேயரில் இருந்த 4 பேர் நாங்கள் நல்லா இருக்கோம். ஒரே ஒரு ப்ரேயர், அவன் கோல்டு பேனாவை கொடுத்துட்டு இந்த சாட்சியை சொல்கிறான். எனக்கு ஆச்சரியம். ஆண்டவரை மதிக்கிறான், ஆண்டவர் பிள்ளைங்க, அவன் சத்தியத்தை மதிக்கிறான். அன்னையிலேருந்து அந்த ஜபம், அந்த ஒரு ஒழுக்கம், அந்த பய பக்தியோடு இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் இப்போ சொன்னது வந்து 2003லேருந்து 5க்குள்ளே தான். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கி 20 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி எப்படி இருப்பானோ தெரில, எவ்வளோ பேர். அவன் சொன்னான், நான் இன்றைக்கி பிரதருடைய பேனரை பார்த்தேன், பிரதர் பீட்டர் பால் பேனர் அங்கே போட்டிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய பேனருக்கு கோயில் வாசலில் அடித்து போட்டாங்க. அந்த அம்மா ஃப்ளோமினான்னு, அவங்க ஒரு பாடகர், அவங்க பாடியிருக்காங்க. ஃப்ளோமினா அவங்க பாடல் நிறையா பாடல் இருக்குது. அப்போ ஒரு ஃபேமஸ் கேத்தலிக்கில் அவங்க பாடகர். அந்த அம்மா வந்து பிரதர் பீட்டர் பால் போட்டாங்க பேனரில் கோயில் வாசலில். அதனால ஜனங்கள் வந்து ஒரு 1000 பேர், 700-800 பேர்கிட்ட இருக்கும். கோயில் ஃபுல்லாக இருந்துச்சு பாசிங் பிரேக். அப்போ என்னன்னா, அந்த பையன் வந்து ஐயோ இன்றைக்கி பிரதர் வந்திருக்காரு, நம்ம போய் பார்க்கணுன்னு வந்துட்டான். ஹல்லேலூயா. ஆனால் என்ன நடந்தது? அது சொன்னதில் கடவுளுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள், சத்தியத்தை கீழ்ப்படுத்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கு, திறமை இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது. அவன் சொல்ல 5-6 பேர் இன்றைக்கி நடுத்தலாம் நிற்கிறான்றான். எனக்கு கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போ அந்த பேனர் அவங்க சிலர், அதில் 2-3 கிறிஸ்தவம் இருக்கான், 2-3 பேர் இந்து, 2-3 பேர் கிறிஸ்தவம் இருக்காங்க. 5-6 பேரில் ஏன் அவங்க சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டானா, பங்குக்கு வந்திருக்க மாட்டானா, இல்லை பேனரை பார்த்துருக்க மாட்டானா? பிரைஸ் தி லார்ட். சமாதானமாய் குடியிருப்பார்கள், 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 குடியிருப்பார்கள். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சமாதான பிள்ளைகளுக்கு சந்ததிகள் அவர்கள் தலைமுறை என்றென்றும் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள், போதிக்கப்பட்டிருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பரிசுத்தமாக இருக்க என்னாவி உண்மையிலே இந்த ஜெபத்தை பாடி முடிப்போம். என்னாவி உண்மையிலே என் வார்த்தை ஒன்னாவில், என்னாவி உண்மையிலே என் வார்த்தை ஒன்னாவில், அருளச் செய்து பெருகச் செய்வே, சந்ததியிலும் நான் தொடரச் செய்வே.